எல்லா மாம்ச ஜந்துக்களும் அந்த வசனம் வசிக்கணும். வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போம். முதலாவது உள்ள உலகம் அழிக்கிறதுக்கு காரணம் மூளை அறிவில்ல சாகனம். எல்லாம் அந்த மூளை அறிவு சாகனம், சரீரம் சாகனம். அப்ப மூளை பிரகாரம் சரீரமும் போயிடும். இதுதாங்க புண்ணெல்லாம் வர காரணம், வியாதி வர காரணம் இதுதான். வியாதி வர காரணம், முடியாமல் போகிற காரணம் தான். எல்லாத்தையும் ரெண்டா செய்தார். இதெல்லாம் அழிக்கணும். அழிப்பதற்காக ஒரு உதாரணம் சொல்றேன். லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 22, 23 வசனம். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐசுவரியவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். ஆபிரகாமும் லாசரும் மரித்தான், ஐசுவரியவானும் மரித்தான். ஒருவன் ஆபிரகாம் மடியில போயிட்டான். யாரு? லாசரு. ஐசுவரியவான் இவன் கீழே நோக்கி போயிட்டான். மரணம் எல்லாத்துக்கும் வந்துட்டு, மரணத்து பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு. வாழ்க்கைங்கிறது அதான். மரித்தாலும் படைப்பார்கள். இவன் மறித்து பரலோகத்துக்கு எடுத்து விடப்பட்டான். கர்த்தரை நம்பி இருந்தான். அவன் ஐஸ்வர்யன் மறித்தான். யார் சொத்தை எடுத்து சாப்பிடல, யாரும் வஞ்சிக்கல. அவன் சொத்தை தான் சாப்பிட்டான். ஒரு பாவம் செய்யல. ஆனா கர்த்தரை அறியல. கர்த்தர் வார்த்தை போறான், கீழ்படல. எங்க போயிட்டான்? பாதாள. ஆவி மேல ஏறிட்டு இவன் சரீரம் அழிஞ்சு போயிட்டு, அவன் சரீரமும் அழிஞ்சு போயிட்டு, ஆவி பெண்ணது பாதாளத்தில். ஆவி அங்கு வேதனைப்படுது. ஆவி நமக்குள்ள இருக்க ஆவிக்கு மரணம் கிடையாது. நம்முடைய எண்ணத்துக்கு மரணம் கிடையாது. இப்ப அனுபவிக்கிறது எங்க? மூளை அறிவி அனுபவிக்கிறது இப்ப எங்க? எந்த இடம்? பாதாளத்து வேதனை, தீச்சுடும். இந்த மூளை அறிவிப்பார் போதுக்கு செத்தார் வேதனை தான். சில செத்தாலும் பாவம் நீங்கள, செத்தாலும் கெடுக்கான், உயிரோடு இருந்தாலும் கெடுக்கான். ரெண்டு பேருக்கு மரணம். ஒரு நேர பரவ மடியில ஆபிரகாம் மடியில் இருக்கான். ஒருவன் மறுத்து எங்க போயிட்டான்? இங்க வேதனைப்படுறான். அவனுக்கு ஏன் வேதனை இல்லை? அவன் தேற்றப்படுறான். இவனுக்கு வேதனை நினைக்கிறேன், இவனுக்கு ஏன் வேதனை இல்லை? யார் சிந்திக்கலாம், சொல்லலாம்? மூளையில ஐஸ்வர்யான் கதையும் தெரிஞ்சுட்டு செத்தாலும் வேதனை நீங்கள. யாருக்கு? இங்க சம்பளமா சாப்பிட்டான், வேதனை எங்க அனுப்பிக்கான்? அப்ப இங்க ஏன் சொல்ல பிறகு அந்த பணத்தை வச்சு அங்கேயும் சாப்பிடக்கூடாது? பணம் பாதாளம் பாயுமா பாயாதா? இவன் செத்தான், ஆவியில் போயிட்டான். அங்க தேற்றப்படுகிறான். கத்தோட மடியில், ஆபிரகாம் மடியில் இருக்கு. அங்க ஒரு அறை உண்டு. அந்த அறை பேர் ஆபிரகாம் மடியின் பேர். பார்வத்தில் தேற்றப்படுகிறான். செத்தபடி எந்த மூளை வேலை செய்யுது? இவன் வேதனைப்படுறான். இந்த மூளை வேண்டாம், இது வேண்டாம் அவன் சொல்லி கிடப்பான். நமக்கு முடியாதுயா சொல்லுவான். அங்கே தேற்றப்படுற ஆசைப்படுறான். இல்லை கேட்க இந்த வேலையை மூளை அறிவியலாம் மாற்ற முடியாதா? இந்த வேலையை இருக்க வேண்டிய அங்கேயும் போகணும், வேலை போய் உட்காருது. மூளை இருக்கா இல்லையா? முதல் ஜெயிச்சுமா ஜெயிக்கலையா? முதல் விலைக்கு போனோமா விலைக்கு போகலையா? அவன் கதை தந்தால் மழை வராது நம்ம பார்க்கணும். மழை வந்து பார்த்துலான்னா மழை வந்தாச்சு, பெருகிட்டு உள்ளே போய் கதை அடைச்சிட்டான். கத்தை தான் கதை அடைச்ச திறக்க முடியல.
எவ்வளவு அலை எழும்பினாலும் இந்த பேர் நோவா கூட வரல. நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்காது. எவ்வளவு புயல் எழும்பினாலும் அதுக்காக கர்த்தர் காற்றையும் கடலையும் அதில் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்கு இறையாதே, அவர் நம்மோடு இருக்க அப்படினால் கரத்தை நீட்டுவார். ஒன்னும் பாராட்ட முடியாது. அப்ப அவருக்குள்ள இருந்தா நம்ம உயிர் ஜீவன் எல்லாம் அவர் மறைச்சிருக்கார். ஒன்னும் பாராட்ட முடியாது. இந்த சாரடக்கர் காலேஜில் முன்பு நானும் ஐயா போய் ஜெபம் இருக்கோம். திடீர் ஹாஸ்டலில் தீ பிடிச்சிடும். பெண்கள் புடவெல்லாம் ஹாஸ்டல் போட்டிருப்பாங்க அந்த ஹேங்கர்ல. இது தீ பிடிச்சது. யாருக்கு தீவிக்கா? சத்தம். ஐயா எங்களால் ஏண்டு பார்த்தா தீ அணைக்க முடியல, வந்து ஜெபம் பண்ணுக்கணும். போய் ஜெபம். அப்போ தீ பிடிக்கல. சிலருடைய இரும்பு பெட்டியில் பீரோவில் கரையம் பிடிக்கும். இரும்பு பீரோவில் ஏன் கரையம் பிடிக்குது? மரத்தில் தான் கரையம் பிடிக்கும். இரும்பு பீரோவில் எப்படி கரையம் வருது? சத்தம். புது ட்ரெஸ் பிள்ளைக்கு ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் தான் இருக்கு. இந்த பெண் பிள்ளைக்கு அழகான ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டா நாளைக்கு நாங்கள் போகணும், விசேஷ நாளுக்கு கல்யாணம் வீட்டு போகணும். இந்த ட்ரெஸ் எடுத்து பார்த்தா இன்னைக்கு வச்சு நாளைக்கு பார்த்தா அப்படி இருக்கு, கரையை ஓட்ட அப்படியே புள்ள போட முடியுமா? அதனால நம்ம பார்த்து ஐயா நீங்கள் வாங்க அந்த ஜெபம் வாங்க, இங்கேருந்து பாடையிட்டு போட மாடியில் இருக்கா ஐயா, மாடிலையா என் தலைவலியா மாடியில் ஏறணுமான்ட்டு கஷ்டப்பட்டு ஏறணும் இழைச்சது. காப்பி வேணுமா அப்படிதான் சொன்னேன். பேச முடியாது. ஒரு கிளாஸ் காப்பி குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் உயிர் வந்த பிறகு ஜெபம் பண்ணணும். பிற இறங்கி வந்துட்டேன். கரையான் பிடிக்கல, ஒன்றும் பிடிக்கல. அது டீச்சர் மகன் கருணை என்னது காரணியத்தில் வேலை பார்க்க புருஷன். அப்போ காரணியத்தில் ஏன் ஜெபம் பண்ண முடியாதுன்னாங்க? காரண்யம் எங்க கண்டாலும் எனக்கு காணிக்க தரும். நான் பார்த்து ரொம்ப நாளாச்சு. எங்க கண்டாலும் விடாது. சரி போயிட்டு காணிக்க இல்லை. கர்த்தர் நமக்குள்ள இருக்கணும். எதுக்குள்ள இருக்கணும்? கர்த்தர் நமக்குள்ள இருக்கணும். இருந்தா ஒண்ணு அணுகாது. அணுகுவான். அப்ப கர்த்தர் நமக்கு ஒரு அடைக்கலத்தை வச்சிருக்காரு, வைக்கிறாங்க. எவ்வளவு புயலும்னாலும் எவ்வளவு இருந்தாலும் கர்த்தர் கரை நீட்டப்பட்ட கரை நம்மோடு இருக்கு. நீட்டப்பட்ட கரை நம்மோடு இருக்கணும். அவர் அதட்டக்கூடிய அறை நம்மோடு இருக்கணும். ஒரு அலையும் நமக்கு வராது. ஒரு புயலும் நம்ம கிட்ட இருக்க முடியாது. அப்ப கர்த்தர் பாதுகாக்கிறா பார்க்கலையா? இந்த கிருபைக்குள் வரணும். இதுக்குள்ள வரணும். ஆதியாகமம் 3:19. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு. அப்ப மூட அறிவிப்பார் ஜீக்கிரம் எல்லாம் எப்படி இருக்காங்க? அதனால மண்ணுக்கு போகணும். ஆபிரகாம் ஜீக்கிரம் எப்படி இருக்காங்க? கிறிஸ்துவும் அடைஞ்சிருக்காங்க. அப்போ மண்ணா இருக்கு. அவன் செத்தாலும் மண்ணடி போட்டு புதைக்க காரணம் என்ன? நீ மண்ணா இருக்க, மண்ணுக்கு திரும்ப. அப்ப ஏன் இந்த இவன் படத்துக்கு போனான்? தரித்திரன் லாசரு நீ மறுத்தான் அடக்கம் பண்ண உடனே ஏன் வரலது போனா? நீ அடக்கம் பண்ணாலும் பல ஏறி போனாலும் போகலையா? அப்ப அவனுக்கு ஏன் வரலது ஏறி போயிட்டான்? மண்ணடி போடல. அப்ப எனக்கு நான் செத்தாலும் எனக்கு மண்ணடி போட வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். சும்மா வச்சு கெட்டுனா போறோம். அதில் எடுத்து நானே கட்டி வச்சிருவேன். கட்டி வச்சுட்டு என்னை தூக்கி வச்சுட்டு அடக்கம் பண்ண போறோம். அப்போ மருத்துவர்கள், பாவத்துக்கு மருத்துவர்கள் கண்டிப்பா அடக்கம் பண்ணப்பட்டோம். அடக்கம் பண்ணப்பட்டதான் கர்த்தருக்குள்ளே போவான். பாவ சரீரம் மறித்து அந்த சரீரம் காணப்படக்கூடாது. மாம்ச கிரியைகள் காணக்கூடாது. இந்த மாம்சம் வெளியில் பாடக்கூடாது. கணக்கு எல்லாம் மறைஞ்சு போனாலும் பேடைக்குள் வருவான். இப்ப யார் பேடைக்குள் இருப்பார்கள்?
இதுதான் ஞானஸ்நானம் எடுத்து அடையாளம். மாம்ச கிரியைகளை காணக்கூடாது, மாம்சமே வெளியே தெரியக்கூடாது. அவர்களுக்கு புது மாம்சத்தை கொடுக்கிறார். வாத்தினால் உண்டான மாம்சம். நம்முடைய சரீரம் வாத்தினால் அமையணும். தேவ வசனம் இறைத்து போகும். இறைத்து போக போக வசனம் சரீரெல்லாம் பரவும். வார்த்தையுடைய பவர் பரவும். இந்த மாம்சம் ஆவியா போகும், ஜீவனம் மாறும். அதாங்க நீ அபிஷேகம் பெற்றீங்களான்னு கேட்க. இந்த அபிஷேகம் இறைய எரிஞ்சிருமானால் சரித்தில பவர் வரும். எம்மாக்கு போன சீஷரோடு இயேசு பேசினார். இயேசு பேசுற வார்த்தை கேட்டார்கள். அவருடைய இருதயம். அப்ப எங்க தீபத்தை வைக்கலாம்? தங்கு வேணும். பீடி எங்க தீபத்தை வைக்கலாம்? தீபடி எடுத்தா ஒரு குச்சி செலவாயிரும். எங்க தீபத்தை வைக்கலாம்? என்ன எலிசபெத் தீபத்தை செலவா? எம்மாவுக்கு போன சீஷரோடு கத்த பேசினார்கள். இருதயம். அப்ப இருதயம் கொழுந்து கத்தோட வார்த்தை, உயிர்த்தெழுதோட வார்த்தை, மரணத்தை ஜெயித்தோட வார்த்தை பேசும். ஆனால் இருதய குழந்தையுடைய ஹல்லேலூயா, அந்த ஜீவ வார்த்தை நம்ம பேசும். ஆனால் உயிர்த்தெழு மரணத்தையும் பாதாளத்தை ஜெயித்தோட வார்த்தை நம்ம உள்ளத்தில் வருமானால் இருதயம் கொழுந்து தெரியும். இந்த படிப்பை எங்கேயும் படிக்க முடியாது. இந்த சத்தியம் உள்ள வந்துட்டால் இருதயம் கொழுந்து தெரியும். இருதயம் கொழுந்து தெரிந்தவர்கள் இயேசு கொடுக்க வீட்டுக்குள்ள போயிட்டு படுத்தாங்க. வளவு பெற்றார்களா? அவளுக்கு அப்பத்தை கொடுத்தாங்க. பிற்கப்பட்ட அப்பம் அவளுக்கு கிடைச்சது. அப்பமா கத்தவர் நம்முடைய இருதயம் கொழுந்து எரிஞ்சால்தான் வார்த்தை கிடைக்கும். கத்தர வார்த்தை கேட்க கேட்க இருதயம் எப்படி இருக்கணும்? கொழுந்து எரியணும். அதான் எப்படி இருக்கு வசனம் பேச. ஒரு வாரம் பைபிள் ஸ்டடி ஒரு நாதி எட்டி பார்க்கலாம். இங்க 8 நாள் இங்க பைபிள் ஞானம் 8 நாள் உறக்கல. ராத்திரி ஒரு தெரியாம மணி தெரியாம 12 மணிக்கு இருந்துச்சிட்டேன். 3 மணி தான் உடத்தினேன். கரை ஒரு 60 மணி கழிச்சோ என்ன மணி 12 ஓஹோ 1 மணி ஆகும். அப்போ ராத்திரி 12 மணிக்கு இருந்துட்டேன். இந்த மணி கழிச்சு பார்த்தேன். திரும்ப 4 மணி நேரம் படிச்சுட்டு திரும்ப படுத்தேன். இன்னைக்கு அப்படிதான் 4 மணி இருந்துச்சு 5 மணி படிச்சு திரும்ப படுத்தேன். அப்போ அலுப்பா பெரிய அலைஞ்சிட்டு வந்துட்டு அலுப்பா இருக்குமா படுத்த இடம் தெரியாம இருக்கணும். அப்படிதான் இருக்கணும். இந்த மாம்சம் எல்லாம் செத்தாலும் கண் வேலையை காணப்படக்கூடாது. கம்ப்ளீட் கண்ணில் படப்படாது. லூக்கா சுவிசேஷம் 3:7 அவன் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? வரும் கோபத்துக்கு, அதனால நாங்க வரும் கோபத்துக்கு எங்களுக்கு வரும். நாங்கள் தப்பித்து கொள்ளவனால் மூழ்கி ஞானஸ்நானத்துக்கு ஒப்பனையாக மூழ்கி புது உயிர் செயல்படுறோம். இது அடக்கம்னு விடப்பதான் ஞானஸ்நானம் அடக்கம். அப்ப ஞானஸ்நானம் என்னது அர்த்தம்? சரீரத்தை மூடு. இனி மாம்சக்கிரியை வெளியே காணாது. இந்த மாம்சத்தை வெளியே காண முடியாது. இனி ஆவிப்பிராத நடப்பேன். இங்க அர்த்த பொறுத்துரை பண்ணுதாங்க நம்மோட செய்தாங்க. இது அடக்கம். இது அங்க பலி தப்பு போட்டேன். ஆமைக்கு உயிர் வந்த உடனே தண்ணி பார்த்து போது இதுக்கு அது உயிர் வந்த உடனே பூமிக்குள்ள இருக்கல செத்து உயிர் வந்த உடனே மூடி இருக்க கூடாது. அதான் ஞானதான் விட்டு கரையிறது. இப்ப இன்னொன்னு சொல்றேன். ஒரு விதை முளைக்க போடுறேன், புடலை விதை முளைக்க போடுறேன். விதையாட்ட ஊனி மூடி வைக்க பூமிக்குள்ளே போயிட்டு நாளைக்கும் பார்க்க முடியாது, நாளைக்கும் போக முடியாது. 2 நாள் கழிச்சு பார்த்தா இந்த பூமி தொலைச்சிட்டு வெளியே வருதோ இல்லையா? ஏன் அது வெளியே வருது? யாரு தோண்டி கொடுக்கா? நீங்க தோண்டி வைக்கலாம். அதுக்கு உயிர் வந்தாலும் என்ன மூட வைக்க வேண்டாம். நான் உயிர் பெற்றேன், நான் வெளியே வந்துடுவேன். நீ வெளியே வருதா இல்லையா? அவன் ஜீவன் பெற்றவர் எல்லாரும் வெளியே வருவார்கள். அவனை அடக்கி வைக்க முடியாது. சத்தியத்தில் இருப்பான். சத்தியத்தில் இருக்கிறவனை அடக்கி வைக்க முடியாது.
மற்றவனை அடக்கி வைக்கலாம். யாருக்கு முடியாது? ஒரு விதையை போடுறீங்க, அதை ஏன் மூடி வைக்க முடியல? முடிச்சாலும் ஏன் இருக்க முடியுது? அது எப்படி வருது வெளியே? இப்படி வருதா, இப்படி வருதா? நீ என்ன முடிச்சாலும் என் மண்ணில் கண்ணில் மண் வந்து விடாது. இப்படி நான் வெளியே வந்துடுவேன், குனிஞ்சிட்டா வெளியே வந்துடுவேன். நான் குனிஞ்சு குடிச்சு வெளியே வருதா இல்லையா? அதுக்கு அவ்வளவு தூரம் தெரியுது, நமக்கு என்ன தெரியுது? வெளியே வரமா? இந்த விதைக்கு உயிர் வந்த உடனே கொடி, திராட்சை செடியில் நினைச்சிருக்க கொடியானால் வெளியே போய் படர்ந்தால் தான் காய் கொடுக்கும். செடியோட மரம் தன்மை தெரியும். யோசேப்பு கணிதரும் தாச்ச கொடி, கொடியானால் சோர் மேல ஏறணும். அது ஏறக்கூடிய சக்தி கிடைக்கும், வல்லமை கிடைக்கும். யோசேப்பு கணிதரக்கூடியவன், என்ன மதில் கட்டினாலும் அது மேல ஏறக்கூடிய வல்லமை கிடைச்சிட்டு. அவன் கர்த்தர் நமக்கு வல்லமை தருவாரா தரமாட்டாரா? இந்த கொடிக்கு ஏறணுங்கிற எப்படி வல்லமை கிடைச்சிட்டு அதுக்குள்ள ஜீவன் போனதுனால இவன் எவ்வளவு நெருக்கினாலும் இவனை தாண்டி போகணும். இந்த மாதிரி தாண்டணும். இங்க என்ன வந்துட்டோம் இல்லையா? அப்ப நான் கணிதரும் செடிய கொடியா இருந்தால் எந்த தடை வந்தாலும் எரியோ கோட்டை கட்டாலும் அது தானா விடும்படி கத்து கிருபை உழைக்கணும். கத்தரில் நிலைச்சிருக்கணும், தேவன் வார்த்தை நிலைச்சிருக்கணும். கத்த கிரீசி வரை ஜெபம் விசுவாசிக்கும் போது கத்த வேலை கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரா இயேசு விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆவியான போற வேளையில் கத்த ஜீவன் அனுப்பதாக்கிறார். முட்டைக்குள் ஜீவன் உண்ட. இந்த ஜீவன் வெளிப்பட வேண்டுமானால் இது அனல் ஏறணும். கோடிக்குள் சிறைக்குள் வரணும். அனல் ஏற வேளையில் நீ தியானிக்கிற வேளையில் வெளிப்படும். அனல் உண்டாக்கும் தியானிக்கையில். அப்ப அனலம் உண்டாக்க வேலை நம்ம வேலை தான். கொள்ளிக்கட்டையா இருக்கக்கூடாது. நமக்குள்ள ஜீவனை வெளிப்படுத்த வேணுமானால் அனல் நம்ம தான் உண்டாக்கணும். தீமோத்தேயுவை பார்த்து பவுல் சொல்றாரு, உனக்கு உண்டான கிருபை அனல் மூட்டி ஏற்படும். இவனுக்கு உண்டான அனலை இவன் தான் எழுப்பணும். வசனத்தை தியானிக்கணும். தியானிச்சு விடக்கூடாது, தியானிச்சுட்டே இருக்கணும். தியானிக்க அனல் உண்டாகும், தீபிடிச்சு. அவன் கொஞ்சம் ஜீவன் வெளிப்படுமா விடாதான்? இது எப்படி கத்துக்கிறேன் சிவராஜ் எப்படாராம்? இந்த ஜீவன் வரப்பட வேணும்னால் கத்து நமக்கலாம். அதுக்காக தான் அடக்கம் பண்ணப்படும். கத்தருக்குள் அப்பதான் இருக்க முடியும். ஒரு கத்தருக்குள் இருக்க வேண்டுமானால் ஜீவன் உள்ள இருக்கணும். அவன் அனல் மூட்டி எழுப்ப விட்டாத்தான் அவருக்குள் அடங்கி இருப்பான். நம்மை கொண்டு கத்தருக்கு பயன்படுத்துவார். ஜெயிப்போம். கத்தாவே, நீரே எங்களுக்கு கிருபை செய்து நீரே எங்களை பலப்படுத்த வேண்டுமே. நீரே எங்கள் உம்முடைய பலத்தால் எங்களை இடைக்கட்ட வேண்டுமே. நீரே எங்களை ஆசீர்வதிக்கணுமே. நீரே எங்களை உயர்த்த வேண்டுமே. உம்முடைய பலத்த கரம் எங்களை இருப்பதற்காக ஜெபிக்கிறோம். நீரே மைவிடுமா ஜெபிக்கிறோம். இந்த குழந்தைக்காக எல்லாம் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீரே விடுதலை கொடுத்து இப்பொழுதே உம்முடைய ஆவி உம்முடைய ஜீவன் மகளுக்கு வருவதற்காக ஜெபிக்கிறோம். நீரே கிருபை செய்யும். நீரே வல்லமை வெளிப்படுத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தினால் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தம் ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களாலே. ஆமென்.